நேற்று தெலுங்கானாவில் ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் கல்வாத் குற்றத்திற்கு பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பாஸ் கட்சி ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களிலும் ஷரியத் சட்டத்தின் பொது பிரம்படி தண்டனையை அமல்படுத்த தயாராக வேண்டும் என்று அக்கட்சியின் மத ஆலோசகர் டத்தோ அஷிம் ஜாசின் தெரிவித்தார். தெலுங்கானா எடுத்த இந்த முடிவை பாராட்டிய அஷிம், பொது பிரம்படி தண்டனை குற்றம் புரிபவர்களுக்கு பாடமாகவும் இனி இது போன்ற குற்றத்தில் ஈடுபட எண்ணுபவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தரும் என்றும் கூறிய அவர், இதை கொடிய செயலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். கல்வாத் குற்றம் புரிந்த 42 வயது ஆடவருக்கு தெலுங்கானாவின் தக்சீர் எனப்படும் ஷரியத் 2022 குற்றவியல் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் 6 தொடர் பிரம்படி தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் மலேசியாவில் நடைமுறையில் இல்லை என்றாலும் ஜனவரி முதல் அமலாக்கத்தில் உள்ளதாகவும் இதர பாஸ் கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களும் தெலுங்கானாவை அடுத்து இதனை நடைமுறைப்படுத்தவிருப்பதாகவும் அஷிம் மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.